இந்த அரசினுடைய தரவுகள்ல ஒரு அவநம்பிக்கை ஏற்படுற மாதிரி தான் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் கணக்கு வழக்கில் இருந்திருக்கு என்பது ஒரு அம்சம். ஏகபோகங்களை கட்டுப்படுத்தவோ அத்தியாவசிய பண்டங்களை மலிவான விலையில் கொடுப்பது என்பதில் ஒரு முழுமையான ஈடுபாடு கொண்டோ இந்த அரசு செயல்படவில்லை. சாதாரண மக்களுக்கான திட்டங்களை அமலாக்குவதோ அல்லது மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு மரியாதை கொடுத்து ஒன்றிய மாநில நிதி பகிர்வு என்பதில் ஒரு நியாயமான அணுகுமுறையை பின்பற்றக்கூடிய ஏற்பாடு இங்க இல்லை. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இந்திய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, இது பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வையை பதிவு பண்ணுங்க சார். அதாவது ஏற்கனவே 2019 ஜூலைல இருந்தே நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பொதுவா அவங்களுடைய பட்ஜெட்டை பார்த்த வரைக்கும் நான் அதுக்கு வச்சிருக்கிற பெயர் நான் பட்ஜெட். அதாவது ஒரு பட்ஜெட் என்று அழைப்பதற்கான ஒரு திட்டமிடுதலோ தகுதியோ ஒரு ஓவராலா ஒரு பெர்ஸ்பெக்டிவோ இல்லாம இருக்கிற போன வருஷ கணக்கை இப்படி கொஞ்சம் மாற்றி அப்படி கொஞ்சம் மாற்றி 2-3 ஸ்கீமை சேர்த்து நிறைய அறிவிப்புகளை சேர்த்து பிரசன்ட் பண்ற ஒரு ஏற்பாடு தான். ஆகவே ஒரு சீரியஸாக சிந்திச்சு நாட்டு வளர்ச்சியெல்லாம் கணக்கில் கொண்டு, வேலையின்மை கணக்கில் கொண்டு, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாம் கணக்கில் கொண்டு போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக கருத முடியாது. இருந்தாலும் இது வருஷா வருஷம் நடக்குது. இது ஒரு ஊடக நிகழ்ச்சியாவே இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரு சீரியஸான பொருளியல் சார்ந்த ஒரு ஆய்வாக இருக்கிற பதிலாக ஒரு மீடியா எவெண்ட் ஆயிடுச்சு. ஆக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில ஒன்று அதோட தரவுகள், அவற்றுடைய நம்பகத்தன்மையை பற்றி நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களிலுமே இந்த அரசினுடைய தரவுகள்ல ஒரு அவநம்பிக்கை ஏற்படுற மாதிரி தான் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் கணக்கு வழக்கில் இருந்திருக்கு என்பது ஒரு அம்சம். ரெண்டாவது, இன்றைக்கு நாடு சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட்டு பெரிய அளவுக்கு அக்கறை கொள்ளவில்லை என்பதை நம்ம பதிவு செய்யணும். என்னன்னா, நேற்று பொருளாதார ஆய்வறிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுல இந்த மாதிரி தேச உற்பத்தி மதிப்பினுடைய வளர்ச்சி இந்த ஆண்டு 7.7% இருக்கலாம், கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டு, ஆக மீண்டும் ஒரு முறை உலகிலேயே நாம தான் வேகமாக வளர்ந்துருக்கணும்னு மாற்றத்துகின்ற ஏற்பாடு அது இருந்தது. ஆனா அதுல ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களும் அறியாம அவங்க மீறி சொல்லிட்டாங்க. அதாவது 2019-20 நடப்பாண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த 5 ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் என்பது மொத்தமாக இந்திய 5 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய ஒரு தேசிய உற்பத்தி மதிப்பு 20% அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 4% குறைவாகத்தான் வளர்ச்சி விகிதம் இருந்திருக்கு என்ற ஒரு ஃபேக்ட். அதை கிட்டத்தட்ட இது ஒரு சாதனையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு குறைவு. 2020 சரிவு, பிறகு கொஞ்சம் மீட்சி, கொஞ்சம் மீட்சி. இது எல்லாமே ஜிடிபியை பற்றி தான். இதை பற்றிலாம் இந்த பட்ஜெட்ல ஒன்றும் பெரிய அளவுக்கு விவாதம் இல்லை. ஆய்வறிக்கையில் சொல்லிட்டாங்க. ஆனா கூடவே நாங்கள் உலகத்திலேயே வேகமாக வளர்ந்துருக்கோங்கன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பரப்புரையும் அதுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, இதுல இன்னைக்கு என்ன பிரச்சனை ஜனங்களுக்கு? ஜனங்க கடுமையான வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அரசின் தரவுகளும் சொல்லுது, மற்ற பல்வேறு ஆய்வுகளும் என்ன சொல்லுதுன்னா, பெருமளவிற்கு வேலையின்மை என்பது இன்றைக்கு பூதாகார பிரச்சனையாக ஆகியிருக்கிறது. நீங்க கிராமங்கள்ல, நகரங்கள்ல வருடம் முழுவதும் கணக்கெடுத்தாலும் கூட சராசரியா அவங்களுக்கு ஒரு 100 நாள் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்பது ஒண்ணு. 100 நாள் திட்டம்னு வச்சிருக்கிறாங்க. அதுல 100 நாள்ல நம்ம ஊரக வேலை உறுதி சட்டம் கீழான திட்டம் அது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல கூட ஒரு 50 சுற்ற நாட்கள் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அப்போ 100 நாள் ஒரு குடும்பத்துக்குங்கிறது கூட அவங்க எட்ட முடியல.
இது ஒரு ஸ்கீம்ல. பட் பொதுவாவே வந்து எல்லா தரவுகளும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணிசமான பகுதி மக்கள் இன்னைக்கு வேலை இல்லாம தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில வேலையின்மை என்பது மிக அதிகமா இருக்கு. அதே போன்று கல்வி பெற்றவர்கள் மத்தியில வேலையின்மை மிக அதிகமா இருக்கு என்று எல்லா தரவுகளுமே சொல்லுது. அரசால வந்து அது மறுக்க முடியல. ஆனா அரசு அது வந்து கண்டுகொள்ளாமல் ஏதோ பல்வேறு கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்ல வேலையின்மையை பற்றி பெரிய முனைவுகள் எதுவும் இல்ல. ஏதோ வேலையில இருக்கிறவங்களுக்கு நாங்க கொஞ்சம் காசு குடுப்போம். இபிஎஃப் விஷயத்துல. அதே மாரி இந்த ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு கொஞ்சம் காசு குடுப்போம். இப்படி சில ஒட்டு வேலைகள் இருக்கே ஒழிய, ஒட்டுமொத்தமாக நாடளவிலே பொருளாதார வளர்ச்சியை எப்படி எந்த திசை வழியில் கொண்டு சென்றால் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்ற ஒரு விவாதமே அதுல வெளிப்படையாவும் இல்ல, மறைமுகமாவும் இல்ல. அப்போ இது எங்க இந்த பட்ஜெட் கவனிக்குது? இப்போ விலைவாசி உயர்வ கவனிக்கல, வேலையின்மையே பிரச்சனையா பார்க்கல அப்படின்னா, வளர்ச்சி விகிதம் அந்த அந்த கதையாடல் மட்டும் தான் அதுல வைக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது, துவக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா, அ ஜிஎஸ்டிய நாங்க ஒழுங்குபடுத்தி பெருமளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து நிவாரணம் குடுத்துட்டோம். உண்மை என்னன்னு சொன்னா, தொடர்ந்து ஒன்றிய அரசு அமல்படுத்துகின்ற அந்த டிசைன்லயே கோளாறான ஜிஎஸ்டி தான் தொடர்ந்து விலைவாசி உயர்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நீடிக்கிறது என்பது. இதெல்லாம் ஏதோ விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலையை கொடுத்து, கூட கொடுத்து அதனால வந்த விலை உயர்வே அல்ல. அப்போ ஏகபோகங்களை கட்டுப்படுத்தவும், அத்தியாவசிய பண்டங்களை மலிவான விலையில் கொடுப்பது என்பதில் ஒரு முழுமையான ஈடுபாடு கொண்டோ இந்த அரசு செயல்படவில்லை. சாதாரண மக்களுக்கான திட்டங்களை அமலாக்குவதோ, அல்லது மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு மரியாதை கொடுத்து, ஒன்றிய மாநில நிதி பகிர்வு என்பதில் ஒரு நியாயமான அணுகுமுறையை பின்பற்றக்கூடிய ஏற்பாடு இங்க இல்லை. இப்ப கூட கூட்டணி கட்சியில தெலுங்கு தேசமும், ஜேடியும் இருக்கிறதுனால ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஆந்திரா அந்த அவங்க கோரிக்கையை பொறுத்தவரையில 15,000 கோடி ரூபாய்க்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிருக்காங்க. ஏதோ குடுத்த மாதிரி நாயுடு பேசிட்டு இருக்காரு. வந்து அரேஞ்ச் த்ரூ மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் பன்னாட்டு அமைப்புகள் மூலமாக நாங்க ஒரு 15,000 கோடி ரூபாய் மொபிலைஸ் பண்ணி திரட்டுறதுக்கு முயற்சி பண்றோம். அப்படின்னா அதுல வட்டி கடனா, கிராண்டா, கடன்னா என்ன வட்டி, என்ன பீரியடு எதுவுமே அதுல சொல்லப்படல. அவ்வளவுக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டுல ஒன்றிய அரசுக்கு எப்போதும் போல வரக்கூடிய வரிகளை தவிர இந்த ரிசர்வ் வங்கியிடம் வந்து ஒரு பெரிய தொகை வந்திருக்கு. அப்ப இன்றைக்கு கூடுதலாக அவங்க வந்து அதையெல்லாம் பயன்படுத்தி இருக்க முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டியை பற்றி அவங்க சொன்னாங்க இல்லையா? அதை ஒரு வேடிக்கை நீங்க பார்க்கணும். அதாவது சென்ற ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஜிஎஸ்டி மூலமா எங்களுக்கு 1,00,000 கோடி ரூபாய் வந்திருக்குது, 1,00,000 கோடி ரூபாய் வந்திருக்குது என்று கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாதங்கள் அப்படியே அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு போன மாசம் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்தாங்க. சைலண்டா ஜிடிபி இது ஜிஎஸ்டி மட்டும் அந்த ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஜனங்களுக்கே ஒரு இந்த மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. கொள்ளை அடிக்கிறாங்க நம்ம இவ்வளவு வழி போடுறாங்க நம்ம மேல அப்படிங்கிறது. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜனங்க சொல்றதுமே அவங்களுடைய அங்கலாய்ப்புல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. ஒரு பொருளை நீங்க வாங்கினாலும் சரி, நான் வாங்கினாலும் சரி, அந்த 5,000 கோடி ரூபாய்க்கு ஒரு கல்யாணம் நடத்தினார அவர் வாங்கினாலும் சரி, இல்லாதவன் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் அந்த டாக்ஸ். அப்போ இது ஏழைகளுக்கு கடும் பாதிப்பு, செல்வந்தர்களுக்கு அது கொசுக்கடி கூட இல்லை. 5,000 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ற ஆளுக்கு நீங்க ஜிஎஸ்டி உயர்த்தினா தாழ்த்தினா எப்படியோ வசூல் பண்ணிடுவாங்க விற்க பொருள் விற்கும்போது அவரு. அப்போ இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு கொடிய மறைமுக வரியை ஒரு சாதனையாக காட்டுவது என்ற அணுகுமுறை என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, நகைப்புக்குரியன்னு சொல்ல மாட்டேன். ஜனங்களுக்கு கடும் சிரமம் இருக்குது. அப்போ நீங்க இதற்கு மேல என்ன செய்திருக்கணும்? ஜிஎஸ்டி போன்ற ஒரு அது மறைமுக வரி மட்டுமல்ல. நீங்க வந்து ஜிஎஸ்டி அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கலால் வரிக்குள்ள வரவங்க, இந்த கலால் வரி என்ற வரி விலைக்குள்ள வரவங்க ஒரு ஆண்டுக்கு 1,50,000 கோடி ரூபாய்க்கு மேல வித்தா தான் வருவாங்க. இல்லைன்னா டாக்ஸ் நெட்டுக்கே வரமாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க 20 லட்சம் ஆக்கிட்டீங்க. அப்ப சின்ன சின்ன வியாபாரிகள், சின்ன சின்ன தொழில் முனைவோர் அவங்க எல்லாம் போட்டு உள்ளார கொண்டு வந்தீங்க.
அவங்கள துன்புறுத்துறதுக்கு ஏராளமான வாய்ப்புகளை லோவர் லெவல் பியூரோக்ரஸிக்கு நீங்க அழிச்சிட்டீங்க. இதான் நீங்க நடந்திருக்கு. சிறு குறு தொழில் முனைவோர், சிறு குறு வியாபாரிகள் இவங்கெல்லாம் கடும் சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து இந்த இதுல வர ஒரு சூழலை நீங்க கொண்டாடுறீங்க. இது ரொம்ப உண்மையிலே துயரமான ஒரு மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டிய விஷயம். சிறு குறு தொழில் முனைவோரும், சிறு குறு விவசாயிகளும், சிறு குறு வணிகர்களும் பெருமளவுக்கு ஜிஎஸ்டியால வந்து சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே அது உண்மையிலேயே ஒண்ணு. 2வது அம்சம் என்னன்னா, நீங்க சின்ன சின்ன ஆள வரி விலைக்குள்ள கொண்டு வந்தீங்க, ஹாரஸ்மென்ட்க்கு உள்ளாக்கிட்டீங்கிறது மட்டும் இல்ல. மாநிலங்கள் என்பது இந்தியாவுல மொழி அடிப்படையிலோ, தேசிய இன அடிப்படையிலோ, வரலாற்று ரீதியா ஒரு பண்பாட்டு அடிப்படையிலோ அவங்க வந்து தன்மை பெற்ற அந்த பகுதிகள். அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. இந்த முக்காவாசி மாநிலங்களுடைய மக்கள் தொகை என்பது 3, 4 கோடியிலிருந்து 10, 20 கோடி வரைக்கும் இருக்கு. அதாவது ஐரோப்பாவில் பல பெரிய நாடுகளுக்கு சமமான மக்கள் தொகை தமிழகத்தின் 8 கோடி என்பது. ஆனா, இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. இவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்று தேசிய இனம் என்ற அடையாளத்துக்குள்ள மாறாங்க. நாடு என்று சொல்லலாம் அவங்கள. அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவைக்கு சரக்குகள், சேவைகள் மீது வரி விதிக்க உரிமை கிடையாது என்று சொல்வது எவ்வளவு ஒரு ஒரு ஜனநாயக விரோதமான நிலைப்பாடு என்பதை நம்ம உணரணும். ஏதோ நடந்துருச்சுன்னு கடந்துருச்சுன்னு போயிட்டு இருக்க கூடாது. மீண்டும் மீண்டும் எடுத்துப்பட வேண்டும். ஜிஎஸ்டி என்ற ஏற்பாட்டையே மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மாநிலங்களோடு கலந்து பேசி ஒரு புதிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதுதான் அவசியம். ஒரு சில மாநிலங்கள்ல ஜிஎஸ்டியால வருமானம் கூடியிருக்கலாம், இன்னும் குறைஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல பிரச்சனை. மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கேன்னு சொல்லலாம். ஒன்றிய அரசுடைய கை தான் ஓங்கி இருக்காங்க. இது ஒண்ணு. 2வது இந்த ஜிஎஸ்டி என்பது அடிப்படை தவறானது. நீங்க வந்து என்ன பண்ணணும்? அரசுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அமலாக்குவதற்கு கல்வி, ஆரோக்கியம், கட்டமைப்பு போன்ற மக்களுக்கு தேவையான துறைகளில் முதலீடு மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அரசு வருமானத்தை ஈட்டணும், வளங்களை திரட்டணும். ஆனா நீங்க வந்து செல்வந்தர்கள் மீது புறப்படுகின்றவற்றை குறைச்சிட்டு இருக்கிறீங்க. வந்து 2019 நெருக்கடி வந்த போது அன்றைய நிதியமைச்சரும் நிர்மலா சீதாராமன் தான். அக்டோபர் 2019 அவங்க என்ன சொல்றாங்க? கஷ்டப்படுறாங்க முதலாளிமார்கள் தான், ஒன்னும் விற்க முடியலன்னு சொல்றாங்க. 2 வீலர் தான் விற்க முடியலன்னா கூட அவங்க நிதியமைச்சரோட பாணியில சொல்லணும்னா, வெங்காயம் ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாம் ஜிஎஸ்டி ஓலா வந்துருச்சு, அதனால கார் வைக்கலங்கிற மாதிரிலாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் பேசாம இருந்தாங்க. நல்ல வேலையா இந்த மேலும் ஏதாவது சொல்லி தன்னுடைய பேரை கெடுத்துக்கலாம். இதுல வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிடிபி growth வந்து 6.5% இருந்து 7% இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு தரவை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க சார்? அது முக்கியமான விஷயமாங்கிற கேள்வி அது. சொல்லக்கூடிய அந்த ஃபிகர் இருக்கு பாருங்க. ஜிடிபி மட்டும் வளர்ந்துருக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்குமெண்ட்ஸ்க்கு 5%, 6%, 7% வளர்ந்து வச்சுக்கோங்க. அந்த தரவுகள் பூரா நம்பகத்தன்மை குறைவானவை. இப்ப நீங்க ஒரு வாதத்துக்காக வந்து நீங்க 6.5% ஜிடிபி வந்துருச்சுன்னா அது மக்களுடைய வாழ்க்கை பற்றி என்ன சொல்லுது? ஏழை ஜனங்க பெட்டரா இருக்காங்கன்னு சொல்லிட்டா, நாட்டுல கல்விக்கும் ஆரோக்கியத்துக்கும் கட்டுமான பணிகளுக்கும் பொழுதா ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லுதா, மக்களுடைய நல்வாழ்வு மேம்படுச்சுன்னு சொல்லுதா? இல்ல. ஜிடிபி வேற, மக்களுடைய வாழ்நிலை வேற. அதுவும் ஒரு முதலாளித்துவ உற்பத்தி அமைப்புல தேசிய வருமான மதிப்பு கூடலாம். ஆனா மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வது என்றும் உறுதிப்படுத்தப்படுவது என்றும் எந்த உத்தரவாதமும் அது கிடையாது. இதே காலகட்டத்தில் தான் வந்து ஜிடிபி வளர்ந்துருக்கு நீங்க சொல்ற நேரத்துல ஒரு தகவல் நீங்க பார்க்கணும். 2011-12 இருந்து 17-18 வரைக்கும் ஏராளமா ஜிடிபி 8%, 9%. இன்ஃபேக்ட் அந்த செல்லா காசு நடவடிக்கை எடுத்த 2014க்கு பிறகு கூட 16-17 வளர்ச்சி விகிதம் அதிகமா இருந்தது எழுதினாங்க. 18-18ல ஜிஎஸ்டிக்கு பிறகும் வளர்ச்சி விகிதம் கூடிச்சுன்னு எழுதினாங்க. பட் நுகர்வோர் பற்றி ஆய்வு செய்யப்பட்டது 2016-17ல. அது என்ன சொல்லிச்சுன்னா, இல்ல இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல கிராமப்புறங்களில் மாதாந்திர நுகர்வு அளவு, தலா நுகர்வு அளவு, பெர் கேபிட்டா மந்த்லி கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் கிராமப்புறங்களில் சரிஞ்சிருச்சு. எல்லா லெவலையும் சரிஞ்சிருச்சு. அதுல வந்து ஏழை மக்களோட கணிசமா சரிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. அந்த ஆய்வறிக்கையே அரசு தான் ஏற்றுக்கொள்ளல. ஏதோ காரணம் சொல்லி அது முடியாது, சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி அதே காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட வேலையின்மை பற்றிய அறிக்கை பெருமளவுக்கு வேலையின்மை அதிகரிச்சுங்கிற உண்மையும் சொல்லியிருக்காங்க. 2 அறிக்கையுமே இந்த ஒன்றிய அரசு 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ இது இந்த
அவங்க 6.5 6.75 6.76 சொல்றதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. அது வந்து ஒரு ஒரு பொருத்தமற்ற ஒரு தரவு. உண்மையிலேயே வந்து தேச உற்பத்தி மதிப்பு என்பதை நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்கோம்னா, அன்றாட வாழ்க்கையில பொதுமக்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கா, கல்வி ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கா, கட்டமைப்பு வசதிகள் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா, மாநிலங்கள்ல நிச்சயமா. கூடுதலாக நிதி பெற்று அவங்க வந்து செயல்படுத்த முடியுதா, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு ஜிடிபி 6.5%னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தரவே சர்ச்சைக்குரியது. இரண்டாவது அதனுடைய பொருள் என்ன மக்கள் வாழ்க்கைக்கு என்று பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஜிடிபி மட்டும் சொல்ற ஏற்பாடு என்பது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. 4 ஆண்டு காலத்துல 20% இது வந்து 2021 கடுமையா சரிந்த பிறகு -10% குறைஞ்ச பிறகு நீங்க மீட்சியில நீங்க 8% சொல்றீங்க, 7% சொல்றீங்க, 6% சொல்றீங்க. சோ வாட்? என்ன அதனால? ஒட்டுமொத்தமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. பெருமளவுக்கு மீட்க முடியல. இப்படி மீட்சி ஏற்பட்ட பிறகும் கூட ஜிடிபி உயர்ந்திருக்கலாம். ஆனா வேலை வாய்ப்பும் மற்றதும் மேம்படல என்பதுதானே முக்கியமான செய்தி. அப்ப நீங்க வெறும் ஜிடிபி அவன் சொல்றாங்கிறதுக்காக நம்மளும் ஜிடிபி பேசிட்டு இருந்தோம்னா, ஆகவே ஜிடிபி ஃபிகர் என்பது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. முக்கியத்துவமே இல்லை நான் சொல்லல. ஆனா நம்ம அதை அப்படி மட்டும் பார்க்க முடியாது. 5 ஆண்டு காலத்துல ஜிடிபி கொஞ்சம் மேம்பட்டு இருக்குன்னா அது கம்மியான ரேட்டு தான். 4 வருஷத்துல 20% தான், 5 வருஷத்துல 20% தான் ரேட். அது காம்பவுண்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4% தான், 4% கீழே தான். பட் எஸ், ஜிடிபி கூடியிருக்கு, மீட்சி ஏற்பட்டிருக்கு என்பது உண்மை. ஆனா அந்த மீட்சி வேலை வாய்ப்பாக மாறி இருக்கான்னா இல்ல, மக்களின் வாழ்க்கை தரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கானா இல்ல. இன்னைக்கு நீங்க வந்து 80 கோடி மக்களுக்கு அதிகமான குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி இலவசமா ஏன் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு நீங்க வாழ்க்கை உத்தரவாதத்தை கொடுக்க முடியல. அப்ப இந்த பிக்சரை பின்னுக்கு தள்ளிட்டு ஜிடிபி குரோத்லயே பேசிக்கிட்டு இருக்கிறதா ஊடகங்கள் வேலையா இருக்கு, ஆளும் கட்சி ஆளும் வர்க்கங்களுடைய வேலையா இருக்கு. நாம வந்து அந்த கதையாடலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மக்கள் வானிலையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு என்று கேட்கிறோம். இப்ப நீங்க இன்னைக்கு ஒதுக்கீடை பாத்தீங்க, இது வந்து பேசிட்டோம். அதனால அடுத்து இந்த பட்ஜெட்ல என்ன முனைவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, வேலையின்மை ஒழிக்க திட்டம் இருக்கா? உண்மையிலேயே இந்த பட்ஜெட்ல இப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொள்ள நடவடிக்கை இல்லை. இவங்க சொல்ற எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இருக்கு. அது இன்னும் தேச அளவு இம்பாக்ட் பண்ணாது. அதே மாதிரிதான் மற்ற பல்வேறு பிரச்சனைகள் அவங்க முன்வச்சிருக்கக்கூடிய தரவுகள், ஆண்டுக்காண்டு ஒதுக்கீடு இருக்கிற மேம்பாடுகள். நீங்க வேறு சில பட்ஜெட்னு சொன்னா ஜனங்கள்ட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்கணும், முக்கியமா தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன பட்ஜெட்னா என்னங்க? அரசு வந்து வளங்களை திரட்டி செலவுகளை மேற்கொள்ளுது. இதானே பட்ஜெட் அடிப்படையா? மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க. நிறைய முதலாம் பூசுறாங்க, அவர் ஊடக நிகழ்ச்சியா காட்டுறாங்க, படம் காட்டுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அடிப்படை என்ன? வரவுகளை வளங்களை திரட்டுவதும் அவற்றை பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்வதும் தான் பட்ஜெட்டுடைய எசன்ஸ். அப்போ நீங்க என்ன பார்க்கணும், வரவுகளை எப்படி அரசாங்கம் திரட்டுது, எப்படி திரட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி வசூல் என்று எடுத்துக்கொண்டால், மாநிலங்கள் ஒன்றிய அரசு எல்லாம் சேர்த்து இவ்வளவு வரி வசூல் பண்றாங்க என்று எடுத்துக்கொண்டால், அதில் 2 பங்கு மறைமுக வரிகளாக இருக்கு. அதாவது சாதாரண மக்கள் செலுத்துகின்ற வரிகளாக இருக்கு. கடும் சுமையாக மக்களுக்கு இருக்கு. விலைவாசி உயர்வுக்கு இது இட்டு செல்லுது. ஆனா செல்வந்தரிடமிருந்து பெரும் கம்பெனிகளிடமிருந்து வசூலிக்கப்படுகின்ற வரி மிக குறைவா இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அது இது 3/2 பங்கு, 1 பங்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இந்த மாதிரி வந்து வெல்த் டாக்ஸ் 1% போடலாம் ஒன் டைமா. அதே மாதிரி செல்வந்த சொத்து வரி போடுற மாதிரியே வாரிசு வரி போடலாம் என்ற ஆலோசனையை பற்றி ஒரு கட்டுரையை காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் ஒரு முக்கியஸ்தர் சாம் பிட்ரோடா ஒரு அமெரிக்க பத்திரிகையில எழுதியிருக்கிறார். இங்க கூட எழுதலாம். உடனே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் இன்னைக்கும் பிரதமர், இது அநியாயம் அட்டூழியம் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கிட்டையும் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து உங்க பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் பிடுங்கி என்ன சொன்னாங்க, பெரும் செல்வந்தர்கள் மீது வரி போடணும்னு சொன்னார் அவர். அதான் ஐடியா கொடுத்தாரு. பெரும் செல்வந்தர்கள் மீது போடலாம், ஒரு ஒன் டைம் டாக்ஸ் போடலாம். அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு, சொத்து நிறைய சேர்த்துட்டு இறந்துட்டாரு, பெரிய முதலாளி. அப்போ அதையும் அவருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும் போகணும்? அவர் சொத்து சேர்த்ததுக்கு சமூகம் உழவு செஞ்சிருக்குல்ல,
அப்போ பொதுவான சமூக வளர்ச்சிக்கு அதுல ஒரு பகுதி பயன்படுத்தப்படலாம். வரி போடலாமே, வாரிசு வரி போடலாமே, இது போல எல்லா நாடுகளிலும் இருக்கே. வாரிசு வரி என்பதும், சொத்து வரி என்பதும் எல்லா பல நாடுகள்ல இன்னைக்கு இருக்கு. முக்கியமான அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. இதான் வந்து ஏற்றத்தாழ்வுகளை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கு. இது 2மே இல்லாத நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கு. உலகத்திலேயே மிக மோசமான, மிக அதிகமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. பட்ஜெட்டுகள்ல இதை பற்றி அவர்கள் பேசுவதே கிடையாது. இது இப்படி செய்யலாம்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தா உடனே அது மேல பாஞ்சிட வேண்டியது தப்பு. இது இப்ப நீ தூக்கி யார்கிட்ட கொடுக்குற? கேவலமான வாதங்கள்லாம் முன் வச்சாங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க நம்ம என்ன சொல்றோம்? வாரிசு வரியும், சொத்து வரியும் இந்தியாவுல கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலமாக ஏன்னா நீங்க வந்து 10,000 ரூபாய் வாங்குறதா வரி போட போறீங்க. 1 கோடி, 2 கோடி, 10 கோடி கூட போட போறதில்ல. நீங்க 1000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கான். ஒரு கல்யாணத்துக்கு 5,000 ரூபாய் செலவழிக்கிறான். அவன் மேல சொத்து வரி போட தப்பா? அவங்க மேல வாரிசு வரி போட தப்பா? ஜனங்க யோசிக்கணும்ல. சும்மா நீங்க போற போக்குல அவன் சொல்றான், பத்திரிகையில சொல்றான், இந்த கோடி மீடியா சொல்லுதுன்னு கண்டுக்காம இருக்கலாமா? கட்டாயமாக இந்த 2 வரிகளும் விவாதிக்கப்பட வேண்டும். இவங்க ஜிஎஸ்டியை சிலாகித்திருப்பது தவறு. அது வந்து மக்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல். மறைமுக வரி. மக்கள் மீது மட்டுமல்ல, மாநிலங்களை செல்லா காசாக்குகின்ற ஏற்பாடு. ஒரு நாடு பல நாடுகளின் அளவுக்கு இந்தியாவுடைய மாநிலங்கள் இருக்குது. அவங்களுக்கு வரி போட உரிமை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, 4 ஐட்டம் தான். பெட்ரோல், டீசல், சாராயம், புகையில. 4 விட்டா மாநில அரசுகள் இதுக்கு மேலே வரி சரக்கு வரி போட முடியாது. இது நியாயமா? அத கூட ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு நிதியமைச்சர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இத பத்தி எதுவுமே இந்த பட்ஜெட்ல வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி, அதை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் பற்றி, ஒரு உண்மையிலேயே பார்த்தா அவங்க ஏதோ ஒரு இன்கம் டாக்ஸ்க்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு கமிஷன் போட்டிருக்காங்க? மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்கு எல்லா கட்சியினுடைய முக்கியஸ்தரும் கொண்ட பொதுஜனங்கள் ஒரு நல்ல நயமான ஆய்வாளர்கள், அறிவுஜீவிகள், நீதிபதிகள் இவங்கெல்லாம் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கலாம். அது வந்து மத்திய மாநில உறவுகளுடைய தன்மையை ஆராய்ந்து ஜனநாயகப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனா இவங்க எதிர்வழியில போறாங்க. மாநிலங்களுடைய வளங்களை பூரா பிடிங்க வேண்டியது ஒன்றிய அரசு தான் எல்லாமே செய்யும், எல்லாமே பணம் எடுத்துக்கும். ஆனா வேலை பூரா மாநிலங்கள் செய்யணும். இப்போ கூட இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க பேச வேண்டிய விஷயங்கள். மாநிலங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸை குறைக்கணும், ஸ்டாம்ப் டியூட்டியை குறைக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனை குறைக்கணும். ஏன் நான் கேட்கிறேன், ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு இருக்கிற வளங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. அதையும் நீங்க வந்து பல நேரங்கள்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து சிலதில் வரி போட்டு பண்றதுக்கு பதிலாக மக்கள் மீது திணிக்கிறீங்க. இன்னொன்னு நீங்க இந்த நம்ம மக்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த பட்ஜெட்ல மீண்டும் மீண்டும் ஃபோக்கஸ் ஆகுது என்னன்னா, நீங்க எவ்வளவு ஃபெர்டிலைசருக்கு எவ்வளவு சப்சிடி கொடுத்தீங்க, அல்லது வந்து ஃபுட் சப்சிடி எவ்வளவு, அதே மாதிரி எனர்ஜி சப்சிடி எவ்வளவு அடிக்கடி பேசுவாங்க. எல்லாம் குறைக்கணும்னே பேசிட்டு இருப்பாங்க மீடியால. நான் ஒரு ஐட்டம் சொல்றேன். அதாவது இந்திய நாட்டினுடைய அரசு வருஷம் கடன் வாங்குது. பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குது. கடன் கொடுப்பது செல்வந்தர்கள் தான் பெரும்பாலும். ஏழை எளிய மக்கள் கொடுக்க முடியாது. அந்த கடன்களுக்கு வட்டியாக மட்டும் தேச உற்பத்தி மதிப்புல கிட்டத்தட்ட 4% வந்து வட்டி செலவாக, அசல் செலவாக போகுது வருஷம். இது யாரிடம் யாருக்கு போகுது? ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட உற்பத்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசின் வருமானத்தில் ஒரு பகுதி விரல் விட்டு எண்ணக்கூடிய அரசுக்கு கடன் கொடுத்திருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு போகுது. இது ஏன் போகணும்? அப்ப இதுக்கு பதிலா செல்வந்தர்கள் மீது வரி போட்டா கடன் வாங்க வேண்டியது இல்லையே. அப்ப எப்படி நீங்க ரிசோர்ஸஸ் ரைஸ் பண்ணணும், வளங்களை எப்படி திரட்டணும் என்பதுல அணுகுமுறையிலே மாற்றம் வரணும். செல்வந்தர்கள் மீது வரி போட்டு திரட்டணுமே வழியா. அப்ப ஒரு கேள்வி வரும், ஐயோ வரி போட்டா அவங்க எங்கேயா ஓடி போயிடுவாங்க. எங்க ஓடி போவாங்க? பணத்தை திங்கவா முடியும்? அப்ப இது வந்து இந்திய நாட்டுக்குள்ள அவங்களால ஓடி போட்டாங்கன்னா நீங்க உங்க சொத்தை வச்சுட்டு ஓடிவோம். அது மக்கள் சுத்தம் மாறும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் வேலையின்மையை பற்றி பேசும்போது ஏதோ 2 ஸ்கீமு, ட்ரைனிங் ஸ்கீம்னு போட்டு பார்க்குற விஷயமே கிடையாது. கிராமப்புறங்களில் இன்னும் தரிசு நிலங்கள், உச்சவரம்பை மீறிய நிலங்கள் தனியார்கள் இருக்கு. ஏராளமான விவசாயிகள், கிராமப்புற ஏழை விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் நிலத்தில் தங்கள் உழைப்பை செலுத்த தயாராக இருக்கிறாங்க. ஒரு முழுமையான நிலச்சீர்திருத்தம் இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டால் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். கிராமப்புறங்களில் விவசாய மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும்.
இதெல்லாம் சும்மா மண்வெட்டி வச்சு பண்ண முடியாது. அரசு முழுமையாக கூட நின்று இடுபொருட்களுக்கான ஏற்பாடு செய்து கொடுத்து, மார்க்கெட்டிங்கான ஏற்பாடு செய்து கொடுத்து, கிரெடிட்டுக்கான ஏற்பாடு செய்து கொடுத்து, ஒரு முழுமையான ஸ்கீமாக முழுமையான நில சீர்திருத்தம், நில மறு விநியோகம், அதை ஒட்டி அரசுடைய உதவி விவசாயத்துக்கு என்ற முறையில இந்த கொள்கைகள் மாற வேண்டும். அதை பற்றிலாம் ஒன்றும் ஒரு வார்த்தை கிடையாது இந்த பட்ஜெட்ல. வேற எதுக்கெல்லாமோ கமிஷன் போடுறாங்க. இன்கம் டாக்ஸுக்கு ஒரு கமிஷன் போடுறாங்க. ஆனா மத்திய மாநில உறவுகளுக்கோ லேண்ட் ரிஃபார்ம்ஸை எப்படி நடந்திருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு பரிசீலிக்க ஒண்ணும் கிடையாது. கேரளா வந்து நம்பர் 1 இருக்கு எல்லாத்தையும் தான். கேரளாவுடைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான், நில சீர்திருத்தம் தான். தமிழகத்துல வந்து இடதுசாரி சக்திகள் போராடினதுனால ஓரளவுக்கு வந்து நிலப்பிரபுத்துவத்தினுடைய கொடூரமான தாக்கத்தை குறைக்க முடிஞ்சது. நிலப்பிரபுத்துவம் விழுந்து போயிட்டுன்னு நான் சொல்லலை, அப்படி கருத்துள்ளவங்க இருக்காங்க. பட் குத்தகை விவசாயம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, நெறிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல வந்து குத்தகைதாரர்களுக்கு உரிமைகள் பெறப்பட்டிருக்கு போராட்டங்கள் மூலமாக என்பது ஒரு பக்கம். இதெல்லாம் பட்ஜெட் தாண்டிய விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் நிர்வாகம் பேச நான் சொல்லலை. ஆனா ஒரு கிராமப்புற வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் குரோத் என்று சொல்லும்போது நிலம், நிலவுடைமை, நிலச்சீர்திருத்தம் பேசணும். அரசுடைய முதலீடுகள், கிராமப்புறங்களில் விவசாயத்துக்கு நீங்க எவ்வளவு முதலீடுகள் பண்றீங்க, ஊரக வளர்ச்சிக்கு முதலீடுகள் பண்றீங்க, நீங்க அந்த ஒதுக்கீடுகளை அப்புறம் போய் பட்ஜெட் எடுக்கலாம் போய் பாருங்க, மிக குறைவு. அதே மாதிரி வரிகள், வரிகள்னா கார்பரேட் செலுத்தக்கூடிய வரிகளோ மிக குறைவு. பெருமளவு வரிகள் வந்து ஏழை மக்கள் தங்களுடைய உழைப்புல செலுத்துறாங்க, மிடில் கிளாஸ் செலுத்துது. இதெல்லாம் இந்த பட்ஜெட்டை பார்க்கின்ற அணுகுமுறையும் அதை பற்றி கேட்கப்பட வேண்டிய கேள்விகளுமே மாறணும் என்றுதான். சார், இப்போ ஒரு சாமானியன் பார்வையில இருந்து ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். போன தடவை பாத்தீங்கன்னா, போன பட்ஜெட்ல வைரத்துக்கு வந்து அவங்க வந்து வரியை வந்து குறைக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல வந்து தங்கத்துக்கு வரியை குறைக்கிறாங்க. இப்போ இந்தியாவுல இருக்க பெரும்பான்மையான மக்கள் வந்து யாரும் போய் வைரமோ தங்கமோ வாங்க போறது இல்ல. ரொம்ப சொற்பமான சதவீதத்துல இருக்கவங்க தான் போய் வாங்க போறாங்க. அப்போ ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணும் பொழுது இவங்க பெரும்பான்மையா இருக்கிற மக்களுக்காக தானே தயாரிக்கணும். ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி பெரு முதலாளிகளோ அல்லது நகைக்கடை, வைரக்கடை முதலாளிகள் பயன்படுற மாதிரி ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கிறாங்க? அதாவது 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த பொழுதே கூட குஜராத் நகை விற்பனையாளர்களுக்கு அன்னைக்கு இரவு மிட் நைட் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க விற்கிறதுக்கு. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். அப்படின்னா ஒரு பொதுவாகவே வந்து இப்படிப்பட்ட ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் அரசியல் செல்வாக்கு. உண்மையிலேயே இது வந்து ஒரு சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. இதை செய்து இதன் மூலம் வரி வருமானத்தை, சுங்க வரி வருமானத்துக்கு இழக்க தயாராக இருக்கிற அரசு ஏன் வந்து சாதாரண மக்களுக்கு தேவையான பொருட்கள் மீதான வரிகளை குறைக்கக்கூடாது? அதான் நியாயமான கேள்வி. ஆகவே அது நிச்சயமா நீங்க எழுப்பின கேள்வி நியாயம். அது வந்து இந்த அரசினுடைய எந்த பக்கம் சாய்மானம் அதுக்கு இருக்குங்கிறத மீண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். பணவீக்கம் வந்து கட்டுக்குள்ள இருக்கு. நாங்க வந்து உணவுப் பொருட்கள் வந்து விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை தான் குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமா மக்கள் கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கணும். ஆனா அதுக்கான செயல் திட்டங்கள் எதுவுமே மத்திய அரசு கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல நீங்க ஆர்குமெண்ட் அப்படி போடாதீங்க. அதாவது அவங்க கோர் இன்ஃபிளேஷன் ஒண்ணு சொல்றாங்க. அதாவது அதை வந்து ஃபுட்டு எல்லாம் எடுத்துருவாங்க, எடுத்து ஒரு கோர் இன்ஃபிளேஷன் பேசுவாங்க. அது குறைஞ்சிருச்சு, அது குறைவாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடிய 4% வரைக்கும் பயணிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுமே வந்து ஃபுட் கமாடிட்டி குரூப் வேகமா அவங்களே மறுக்க முடியல அவங்களால. இதை இன்னைக்கு வந்து ஏன் உயர்ந்திருக்கு? அதே மாதிரி நீங்க ஒண்ணு அரசினுடைய வரி கொள்கை மறைமுறைகளை உயர்த்தி கொண்டே போவது என்பது தொடர்ந்து விலைவாசி உயர்வுக்கு ஒரு காரணமாக நீடிக்குது என்பதையும் வந்து முதல்ல கவனிக்கணும். அப்படி கண்டுக்கிறது இல்லை, நம்ம தனியா பேசிட்டு இருக்கிறோம். பட் தொடர்ந்து நீங்க வந்து ஜிஎஸ்டியை உயர்த்துறீங்க அப்படின்னா நிச்சயமா விலைகள் உயரும் என்பது ஒண்ணு. ரெண்டாவது, விவசாயத்துக்கான முதலீடுகளை மேம்படுத்தவில்லை.
உற்பத்தி திறனை உயர்த்தவில்லை, விளைபொருளுக்கு நியாய விலை கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கவில்லை. ஆனா இடுபொருள் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்க மானியங்களை வெட்டுறீங்க. நீங்க வந்து இன்னைக்கு விவசாயத்தில் நட்டம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? உர மானியங்களை வெட்டுறீங்க, மின்சாரத்தை தனியார்மயமாக்க துடிக்கிறீங்க, மின் கட்டணங்கள் உயர்த்துறீங்க. அப்போ இடுபொருட்கள் விலைகள் போல ஏத்திட்டு விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு நியாய விலையும் கொடுக்காம அவங்கள அப்படியே அட்டாக் பண்றீங்க. ஆனா சாதாரண மக்களுக்கு வந்து இந்த விலை உயர்வுகள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, கல்வியாட்கள் நீங்க கல்வியெல்லாம் யோசிச்சு பாருங்க. கல்வியில இருக்கிற இன்ஃப்ளேஷனோ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் வந்து குறைவான கட்டணம் கொடுத்து படிச்சோம் அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து 1ஆம் கிளாஸ் சேர்க்கறதுக்கே அவ்வளவு செலவழிக்க வேண்டியது. அப்போ தனியார் மயமாக்கல் விளைவாக தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் தனியார் மயத்தின் காரணமாக குறிப்பாக இந்த ஆட்சியில ஒரு தயவுதாட்சியமற்ற தனியார்மய ஆதரவு என்று செயல்படுகின்ற இந்த ஒன்றிய அரசுடைய கொள்கைகளாலும் கடுமையான விலைவாசி வந்து ஏற்பட்டு இதான் அதான் பேசிக் காரணம். பன்னாட்டு சந்தையில இருந்தும் விலைவாசி வந்துலாம் வாழ இருக்குது, உக்ரைன் நடக்குது நம்ம சொல்லலாம். அது கரெக்ட், அது ஒன்றும் காரணமே இல்லைன்னு நான் சொல்லல. பட் பிரதானமாக விலைவாசி ஒன்றிய அரசினுடைய வரி கொள்கைகள் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இரண்டாவது உற்பத்தியை பெருக்குவதற்கு கூடுதலான சப்ளையை உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கல. நீங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண வேலை இந்த திட்டம் இவ்வளவு கலைச்சிங்க, அதான் நம்ம வேலை. அப்புறம் அதுக்கு ஒரு அநீதி ஆயோகம் போட்டீங்க, நீதி ஆயோகம் போட்டீங்க. ஓகே, பட் முன்பதான் கமாடிட்டி போர்டு விலைவாசி ஏற்பட்டோ அதை கட்டுப்படுத்த ஏற்பாடு. அதே மாதிரி விளைபொருள் விலை சரிஞ்சா விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு அந்த கமாடிட்டி போர்ட்ஸ் பயன்படுத்துது. அதெல்லாம் எடுத்துட்டீங்க தாராளமய கொள்கைகள். அப்ப இன்றைக்கு விலை உயர்வுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணமா இருப்பது தாராளமய கொள்கைகள் தாக்கம் என்பதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக கொள்கைகளில் அடிப்படை மாற்றங்கள் வந்தால்தான் இந்த விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்களை நம்ம வந்து சரியாக கொள்ள முடியும். விலைவாசி உயர்வும் சரி, வேலையின்மையும் சரி, அடிப்படை பாதை மாற்றத்தை நம் மீது அவசியம் என்று உணர வைக்கணும். இந்திய நாட்டில் பாதையில ஒரு மாற்று பாதையில் செல்ல வேண்டும். நாமே வந்து சந்தைகளுக்கு விட்டு விடுவோம், பன்னாட்டு நாட்டு தொழிலாளிக்கு விட்டு விடுவோம் என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அவர்கள் வந்து இந்திய நாட்டு வளர்ச்சியில நிறைய பயன்பெற்று இருந்தாங்க. அவங்க வந்து வரி செலுத்தணும். இப்ப நீங்க என்ன பிரச்சனை ஏன் இது வருது? நீங்க ஒரு ஒட்டி இன்னும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க கேட்பீங்களான்னு தெரியாது எனக்கு, நானே சொல்லிடுறேன். அதாவது தொடர்ந்து ஏன் ஒன்றிய அரசு அவருடைய பட்ஜெட்டுகள்ல அந்நிய முதலாளிகள் இந்தியாவுக்குள்ள பணம் கொண்டு வரணும், வெளிநாட்டு வாழக்கூடிய இந்தியர்கள் இங்கே பணம் கொண்டு வரணும், ஏன் புலம்பிட்டே இருக்கு? அந்நிய செலாவணி பற்றாக்குறை பேசிட்டே இருக்கிறாங்க. ஃபேக்ட் என்னன்னு சொன்னா, தாராளமயமாக்க கொள்கைகள் அமலாக்கப்பட்ட 30 ஆண்டுகளில் சரி, குறிப்பா இந்த ஆட்சியினுடைய காலத்திலும் சரி, இந்தியாவின் சரக்கு இறக்குமதி என்பது சரக்கு ஏற்றுமதி மதிப்பை விட மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆகவே சரக்கு வர்த்தகத்தில் இறக்குமதி ஏற்றுமதி சரக்குகள் குட்ஸ் மட்டும் பிசிக்கல் குட்ஸ் அதோட ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு மிகப்பெரிய இடைவெளி, ஒரு மிகப்பெரிய அந்நிய செலாவணி துண்டு நமக்கு விழுது. இதுல ஒரு பகுதி வெளிநாடுகளில் வாழ்ந்து உழைத்து தங்களுடைய சேவிங்ஸ் சுவிஸ் வங்கிக்கு அனுப்பாம வீட்டுக்கு அனுப்புறான் பாருங்க. கேரளா தொழிலாளி, தமிழ்நாடு தொழிலாளி, மற்ற தொழிலாளிகள், இவங்கனால வந்து நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும். அந்நிய நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்திய உழைப்பாளி மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பக்கூடிய தொகை என்பது இந்தியாவுடைய அந்நிய செலாவணி நெருக்கடியை குறைப்பதற்கு உதவுது. பட் அதே மாதிரி ஐடி சர்வீசஸ்ல நம்ம நிகரமா அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். இந்த ஐடிஎஸ் துறையில நம்ம நல்லா அப்படி பண்ண முடியுதுங்கிறது காரணமே வந்து ஏற்கனவே பொதுத்துறையில கல்வி இருந்து ஏராளமான இன்ஜினியர்ஸ் மற்றவங்க உருவாக்கப்பட்டு ஆங்கில கல்வி பரப்பப்பட்டு அந்த காலத்துல இதுதான் வந்து நாராயணசாமி மூர்த்தி போன்ற வந்து பயன்படுத்த முடிஞ்சு. இன்னைக்கு அவங்க 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் பையனுக்கே வேலை போயிடுச்சு, பாப்பனுக்கே வேலை போயிடுச்சு, அது வேற விஷயம். பட் இந்த கான்செப்ட் இந்தியா ஐடியில நல்லா பண்ணுதுன்னா அரசுடைய பங்களிப்பு முக்கியமானது, கல்வி முக்கியமானது. இப்ப நீங்க அதெல்லாம் சிந்திச்சிட்டீங்க, தனியார்மயமாக்கிட்டீங்க. இப்ப சாதாரண ஜனங்க வந்து இந்த இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா அதுக்கான படிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நடந்தது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆங்கிலம் அறிந்த படம் இங்க இருக்கிறது. ஐடி நம்மளால வந்து நிகரமாக வருமானம் பெற முடியுது, அந்நிய செலாவணி பெற முடியுது. இந்த இரண்டையும் சேர்த்தா
சரக்கு வர்த்தகத்தில் ஏற்படுகின்ற பள்ளத்தினுடைய ஒரு பெரும்பகுதியை நிரப்பிடுது. அது முழுமையான முடியாது. ஸோ சராசரியா பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுக்கு நம்முடைய ஏற்றுமை இறக்குமதி இடைவெளியால் ஏற்படக்கூடிய பள்ளத்தை ஒரு போதை நிரப்புகின்ற அந்நிய செலாவணி ஐடி இன்னும் உழைப்பாளி மக்களுடைய ரெமிட்டன்ஸ் பிறகும் ஒரு தேச உற்பத்தி மதிப்பு ஒரு 2% 3% பற்றாக்குறை நடப்பு கணக்கு பற்றாக்குறை கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 7 இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு 0.4%. டல்னஸ் உலகம் பூரா இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து கேபிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குது. ஆக இப்படி ஒரு பற்றாக்குறை இருப்பது என்ன பிரச்சனை ஏற்படுத்துது? எந்நேரமும் ஒரு அந்நிய செலாவணி தேவைங்கிற விஷயம் ஏற்படுது. அது நீங்க உங்க கொள்கைகள், அரசின் பொருளாதார கொள்கைகள் எப்படியாவது அந்நிய மூலதனத்தை இங்கே வரவழைக்கணும், இங்க இருக்க வைக்கணும், தக்க வைக்கணும், அவங்களை விட்டுறக்கூடாது, அவன் கேட்கறதா நம்ம செஞ்சிடணும், நயமா இருக்கணும் அவங்கள்ட்ட என்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது. அரசின் கொள்கைகளை நிர்ணயிப்பது இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கும் அந்நிய நாட்டு செல்வந்தர்கள் பணம் கொண்டுறாங்களே இங்க அவங்களுக்கும் நம்ம வந்து நயமா இருக்கணும். கொள்கைகள் அவங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கொள்கைகள் மீது மகிழ்ச்சி இருந்தா தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆகவே இந்திய மக்களை மையப்படுத்தி தான் பட்ஜெட் போட முடியாது. இந்திய மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்களோ அதை பாதிக்க முடியாது. இதனால வந்து நம்மளால அந்நிய செலாவணிலாம் மீட் பண்ணணும்னா ஃபாரின் கேபிட்டலுக்கு நம்ம நிறைய செலவு என்ற பாணியில தான் இன்றைக்கு அரசு நடந்துருக்கு. உலகம் பூரா இந்த நிதி மூலதன ஆதிக்கத்தை நெருக்கடிகளை வளர்ந்து மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது இந்தியாவில் மிக அதிகமான அளவுக்கு நம்ம வந்து ஈல்டா இருக்கு. இதுல இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது யாரு? மக்கள். அவங்க ஒன்றும் கவலைப்படல. நீங்க வந்து அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு 1000 விஷயங்கள் நீங்க சொல்லலாம். ஆனா பொருளாதார ரீதியாக அவங்க சொல்றது வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க ஒரே இடத்துல போயிருக்கீங்க, நீங்க அவங்க எங்க போயிருக்கீங்க. அதுக்கு காரணம் திட்டமிடுதலும் பொதுத்துறை முதலீடுகளும் அரசு பங்களிப்பும் வலுவான பங்களிப்பும் என்பதை நம்ம வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்கு, தேவை இருக்கு. இப்ப இருக்கிற அரசாங்கம் சைனாவோட ஒரு பக்கம் கடுமையா மோத முயற்சி அமெரிக்காவோட ஜூனியர் பார்த்தா மறுபக்கம் பன்னாட்டு அரங்குகிட்ட சைனாவோட ஒப்பிக்க வேண்டிய கட்டாயமா அவங்களுக்கு ஏற்படுது. கிளைமேட் சேஞ்ச் டாக்ஸ் இப்படி பல இடங்கள் இருக்கக்கூடிய மேலை நாடுகளுடைய திருமுறை இதெல்லாம் எதுக்கு பிரிக்ஸ் போன்ற ஆர்கனைசேஷன்ல உலகில் பல பன்னாட்டு உலக நாடுகளின் அமைப்புகளில் இந்தியாவுக்கு ஒத்துழைக்கிற காட்சியை நம்ம பார்க்கலாம். நல்ல விஷயம், அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனா தொடர்ந்து சைனாவிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அளவா கற்றுக்கொள்ள மாட்டோம், நான் அமெரிக்கா சொல்லதான் கேட்போம்னா நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ இதுல முக்கியமா பார்க்கும் பொழுது ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நீண்ட கால கோரிக்கையா இருக்கிறது வருமான வரி உச்சவரம்பை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் வரைக்குமாவது வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்களை வந்து மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவிக்கணும்ன்றதுதான் எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அறிவிச்ச பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண வேணாம், 3 இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்களுக்கு 5% வந்து வருமான வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து மத்திய அரசு பல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் வழங்கும் பொழுது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்ற திட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க? இது அதாவது இந்த பிரச்சனையை கொஞ்சம் கவனமா அணுகணும். அதாவது ஒண்ணு உழைத்து சம்பளம் வாங்கி அது ஒரு போதிய வரியாக செலுத்துகின்ற அந்த உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகள் ஒரு நியாயம் இருக்கு. விலைவாசி ஏறிட்டே போகுது, இவங்க சம்பளம் பண அளவு உயர்றதுனால இவங்க அடுத்த ஹையர் ஸ்லாபுக்கு வந்துடுறாங்க. ஆகவே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கேட்குறது என்பது கரெக்டா மாற்றுக்கிறது. ஆனா இது வந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே எங்களுக்கு கொடுங்க கேட்பது ஒரு அபாயம். அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேளுங்க. எங்களுக்கு கொடுக்கணும், ஒரு நியாயம் இருக்கு, விலைவாசி ஏறுது, ஹையர் ஸ்லாபுக்கு வந்துடுறோம், அது கரெக்ட். ஆனா அதோட சேர்த்து அவனுக்கு கொடுத்தீங்க எங்கேயும் கொடுக்கல, அவனுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கணும். அப்போ எஸ், சம்பளம் மிடில் கிளாஸ் உழைப்பாளி மக்களுக்கு ரிலீஃப் நிவாரணம் கேட்பது என்பது நியாயம் இருக்கு. ஆனா அது ஒரு முதன்மையான
பிரச்சனையாக பட்ஜெட் டிஸ்கஷன்ல நான் கொண்டு வந்தேன். பட்ஜெட் விவாதங்கள்ல முதன்மையான பிரச்சனையாக கொண்டு வர வேண்டியது விவசாயிகள், தொழிலாளிகள், கிராமப்புற பிரச்சனை கொண்டு வந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மனித வர்க்க உழைப்பாளிகள் கேட்பது ஒரு நியாயம் இருக்கு. அதாவது இவங்க வந்து உடைமைக்காக கேட்கல, உழைப்புக்காக கேட்கல. ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். உடைமையின் மூலமாக கொடுக்கின்ற இந்நாட்டு பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு நீங்க வரிசையில வழங்கிட்டே இருக்கிறீங்க. கேட்டா அதை முதலீடு செய்வாங்க. ஏதோ கதையாடல முன் வைக்கிறீங்க. அப்படி முதலீடு செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், ஒரு கதையாடல முன் வைக்கிறீங்க. நாம 50-60 வருஷம் பார்த்தா நடக்கலையா அது? அப்போ இந்த செல்வந்தர்கள், பன்னாட்டு நாடு பெருமுதலாளிகள் தக்க ஊக்கமளிக்கப்பட்டால் இங்க வந்து முதலீடு செய்வாங்க, வேலை வாய்ப்பு உருவாகும் என்ற கதையாடலை நாம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம். அது உண்மை அல்ல. அனுபவம் அப்படி சொல்லல. அப்போ இதை எதிர்த்து கிராமப்புற உழைப்பாளர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும் ஒரு பக்கம். அதை விட்டு மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த வரி சலுகைகள் தேவை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா மிடில் கிளாஸ் வந்து இத தனது செக்ஷனல் பிரச்சனையா மட்டும் பார்ப்பது பொதுவான விசாலமான பார்வை அல்ல. நாம் இடதுசாரிகள், முற்போக்காளர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற மனித அமைப்புகள் இவங்களுக்காகவும் போராடணும், பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஒன்றிய அரசு அளிக்கிற செலவுகளையும் எதிர்க்கணும், விவசாயிகள் தொழிலாளிகளுக்காகவும் போராடணும் என்பதுதான். அதே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், இது சமூகத்துல பல்வேறு கிரைட்டீரியா அப்படி நாம் ஆதரிக்க வேண்டிய செக்ஷன். சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.